வாழ்க்கையில் நாம் அநேகரை சந்திக்கின்றோம், அநேகருடன் உரையாடுகின்றோம். சிலரிடத்தில் பரவசத்தையும் அநேகரிடத்தில் கவலையையும் காண்கின்றோம். எனினும் எவர் அதிக பரவசத்தில் ஆழ்ந்தவர் என்பதை அறிய நாம் பிரயத்தனிக்க வேண்டும். கவலையில் ஆழ்ந்தோரை தேடி பாருங்கள். இவ்வுலகில் வயது முதிர்ந்தோர்களும் பல இளைஞர்களும் கவலையில் ஆழ்ந்திருப்பதை தாம் காண இயலும். மறுபுறமோ பாலகர்கள் கவலை என்பதை சிறிதுமின்றி பரவசத்தில் ஆழ்ந்திருப்பார்கள். காரணம் என்ன? மிக எளிமையான விடை என கூறுவீர்கள். வாழ்க்கை பாதையில் உள்ள சங்கடங்களை, அதில் நாம் எதிர்கொள்ளும் பல துன்பங்களை, கடமைகளை குறித்தும் அறியாதவர்கள் அவர்கள் என்பீர்கள். உண்மை அதுவல்ல. வயது முதிர்ந்தோரை பொறுத்த மட்டில் அவர்கள் தமது கடந்த காலத்தில் நிகழ்ந்ததை குறித்து எண்ணி எண்ணி துன்பத்தில் ஆழ்கிறார்கள். இளைஞர்கள் தமது வருங்காலம் குறித்த கவலைகளில் ஆழ்ந்து ஆராய்ந்து சிந்தனை செய்கின்றனர் இன்று. எனினும் பாலகர்கள் நிகழ்காலத்தில் நிலைத்திருக்கின்றனர். ஆகையால் அவர்களுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. இது மிக எளிமையான ஒரு புரிதலே ஆகும். தம்மால் கடந்த காலத்தை என்றும் மாற்ற இயலாது. மற்றும் தமது வருங்காலத்திற்கு நீங்கள் வளம் சேர்க்க விரும்பினால் தாம் இன்றே செயலாற்ற தொடங்க வேண்டும். இன்றைய உழைப்பில் தாம் ஈடுபட வேண்டும். நினைவு மறவுங்கள் கடந்த காலத்தையும் வருங்காலத்தையும். நிகழ்காலத்தில் திளைத்திருங்கள். ஏனெனில் இந்த நிகழ்காலமே தம் வருங்காலத்திற்கு வளம் சேர்க்கும் மற்றும் இதுவே வருங்காலத்தில் தமக்கு கௌரவத்தையும் புகழையும் மீட்டித் தரக்கூடிய கடந்த காலமாக மாறும். ராதா ராதா.